நம்மக்கிட்ட எல்லாரும் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, நீ வந்து உன்னோட லைஃப்பில் ஜெயிக்கணும்னா மார்னிங் வந்து 4:30க்கு எழுந்திரு, 5 o'clock எழுந்திரு. யாரெல்லாம் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்கிறாங்களோ அவங்க தான் அவங்களோட லைஃப்பில் ஜெயிப்பாங்கன்னு நம்மக்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக இது வந்து ரியலி ஒர்த்தா அப்படின்னு வந்து நான் செக் பண்ணுறதுக்கு லாஸ்ட் 7 days நான் வந்து 5 AM வேக்கப் சேலஞ்ச் பண்ணேன். அந்த சேலஞ்ச் வந்து ரியலி ஒர்த்தா, அந்த சேலஞ்சினால நான் வந்து ப்ரொடக்டிவாக இருந்தேன்னா டே ஃபுல்லாக, அந்த சேலஞ்சினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எனக்கு இருக்குது, அந்த சேலஞ்சினால என்ன சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணேன், ப்ளஸ் நீங்கள் இந்த சேலஞ்சை எடுக்கலாமான்றது தான் இந்த செக்மெண்ட் வைஸ் நான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. ஸோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ரொம்பவே பர்சனல் கனெக்டான கோட்டை சொல்லி நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது இஃப் யூ வின் த மார்னிங் யூ வில் வின் த டே. எனக்கு இந்த கோட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதாவது நான் மார்னிங் ஏஞ்சிக்கும் போது எனக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான டே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த என்டையர் டே எனக்கு வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கும், ப்ரொடக்டிவாக இருப்பேன், பாசிட்டிவாக இருப்பேன், எல்லா விஷயத்தையும் முடிப்பேன். இல்லை சப்போஸ் என்னோட டேல வந்து பேட் மூடில் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா என்டையர் டே எனக்கு வந்து ஒரு மாதிரி பேட் மூடாகவே தான் இருக்கும், எந்த ஒரு ப்ரொடக்டிவான விஷயமே பண்ணியிருக்க மாட்டேன். அதனால எனக்கு எப்பயுமே என்னோட மார்னிங் பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் ஆகணும். இந்த 7 days சேலஞ்ச் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது என்னோட டேவை பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நான் மார்னிங் ஏஞ்சோன்னே எனக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டார்ட் இருந்துச்சு. நான் வந்து இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன், எல்லாத்தையும் அதை வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ணேன். அதனால வந்து இந்த 5 AM வேக்கப் சேலஞ்ச் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டேவை. இந்த சேலஞ்சில் வந்து நான் ப்ரொடக்டிவாக இருந்தேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு பி ஆனஸ்ட் நான் வந்து ரொம்பவே ப்ரொடக்டிவாக இருந்திருக்கேன் முன்னாடியை விட. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு ஃபஸ்ட் அட்வான்டேஜ், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடக்டிவாக இருந்ததுக்கான ரீசன் என்னென்னா, நான் வந்து என்னோட கஷ்டமான விஷயத்தை ஃபஸ்ட்டாக பண்ணேன். மார்னிங் ஏஞ்சோன்னே என்னோட கஷ்டமான விஷயத்தை பண்ணேன். நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல, இந்த லாஸ்ட் 7 days நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் மார்னிங் ஏஞ்சோன்னே வந்து ஜேர்னலிங் பண்ணியிருப்பேன், மெடிடேஷன் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் 1 hour வந்து கண்டென்ட் எடுத்திருப்பேன். இந்த 3 விஷயமே வந்து கஷ்டமான விஷயம்னால நான் பண்ணாமல் இருந்தேன். அதை வந்து நான் ஃபஸ்ட்டு வச்சிருப்பேன். ஸோ இந்த கஷ்டமான விஷயத்தை நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது எனக்கு மற்றது வந்து ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் நான் வந்து லேட்டராக அந்த டேல வச்சிருக்கும் போது எனக்கு அந்த டேவே வந்து ஒரு மாதிரி ப்ரொடக்டிவாக இருந்துச்சு. செகண்ட், நான் ப்ரொடக்டிவாக இருந்ததுக்கான ரீசன் என்னென்னா, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்காது. நம்ம மார்னிங் ஏஞ்சிக்கும் போது பெருசாக நான் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு எனக்கு அவசியமாக இருக்காது. யாருக்கும் மெசேஜ் பண்ணணும், வந்த மெசேஜை ரிசீவ் பண்ணதெல்லாம் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமுமே இல்லாமல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இதான் என்னோட பிளான், இதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் கிளியராக இருக்கும்போது நான் அந்த பிளானை போய் ஃபஸ்ட் எழுதிடும். ஓகே, இதுதான் இந்த டேக்கு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் பிளான் எழுதும்போது எனக்கு வந்து சீக்கிரமாக ஏஞ்சிக்கிட்டனால அவுட்டர் ஸ்பேஸ்லேயும் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது, எந்த ஒரு பக்கத்தில் ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க அந்த சவுண்ட்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்தனால டேவே வந்து ஒரு மாதிரி ப்ரொடக்டிவாக ஸ்டார்ட் பண்ணேன். அதனால வந்து இந்த என்டையர் டே எனக்கு வந்து ப்ரொடக்டிவாக தான் இருந்துச்சு. நம்ம ஃபியூவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து நமக்கு டைம் இருக்கும் பிளான் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம ஏஞ்சிப்போம், மார்னிங் ஏஞ்சிக்கிட்டோன்னா நமக்கு டைமே இருக்கிறதுனால நம்ம அந்த டே வந்து என்ன பண்ணுவோம்னு பிளானே பண்ணாமல் அந்த டேல இருக்கும்போது நம்ம எந்த ஒரு ப்ரொடக்டிவான விஷயமே பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கு பதில் நான் வந்து நமக்கு டைம் கிடைக்கிறதுனால நான் இந்த விஷயத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு நான் எழுதும்போது கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ம பண்ணுவோம்னு சொல்லி அந்த டே வந்து எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பிளான் பண்ணுவீங்க, பிளான் பண்ணதை அக்கம்ப்ளிஷ் பண்ணால் நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கீங்கன்னு உங்களுக்கே ஃபீல் ஆகும். அந்த ஃபீல் தான் எனக்குமே இருந்துச்சு. செகண்ட் செக்மெண்ட், இந்த சேலஞ்சில் எனக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு பெனிஃபிட் ஆக்சுவலி இந்த 7 daysமே வந்து எனக்கு மோர் டைம் இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து இந்த சேலஞ்சுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 8 மணிக்கு எழுந்திரிப்பேன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு ஜிம் போயிட்டு வந்துடுவேன். ப்ளஸ் வந்து எனக்கு அந்த டேவே வந்து ஒரு மாதிரி ஷார்ட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த சேலஞ்ச் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு டே லாங்கராக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது எனக்கு மோர் டைம் இருந்துச்சு என்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு. அதாவது ஏஞ்சோன்னே வந்து என்னோட டாஸ்க் எல்லாத்தையும் நான் பண்ணும்போது ஐ ஹவ் மோர் டைம்ன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இதே செகண்ட் பெனிஃபிட்டாக நான் என்ன பார்க்குறேன்னா, நான் வந்து மார்னிங் வந்து சேலஞ்சுக்கு முன்னாடி வந்து ஒரு 8 AM 9 AM எழுந்திரிப்பேன். எனக்கு வந்து ஒரு மாதிரி அரிபரியாக அந்த டே இருக்கும். அதாவது நான் ரஷ் பண்ணுவேன், சீக்கிரமாக ஜிம்முக்கு போகணும், திருப்பி வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரஷ் பண்ணி அந்த விஷயத்தை செய்வேன். அதுக்கு பதில் இந்த சேலஞ்சில் இருக்கும்போது எனக்கு டைம் இருக்கிறதுனால நான் வந்து டேவே வந்து பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுவேன். வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், வந்து பொறுமையாக போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு மெடிடேஷன் பண்ணியிருப்பேன், ஜேர்னலிங் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் 1 hour கண்டென்ட் எடுத்திருப்பேன். அந்த டேவே வந்து நான் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சேலஞ்சுக்கு முன்னாடி என்னோட டே எப்படி இருக்குன்னா அப்படியே ரஷ் பண்ணியிருப்பேன். ஸோ தட் அந்த என்டையர் டே எப்படி எனக்கு ஃபீல் ஆகுனா ஒரு மாதிரி டைமே இல்லை ஓடணும் இருந்திருக்கும். இந்த சேலஞ்சில் நான் வந்து ஒரு மாதிரி பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணேன். ஐ ஹவ் மோர் டைம். நான் வந்து பொறுமையாக எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு மென்டல் கிளாரிட்டி வந்து பெட்டராக இருந்துச்சு இந்த சேலஞ்சில். தேர்ட் பெனிஃபிட்டாக நான் என்ன பார்த்தேன்னா, என்னோட ஹார்டஸ்ட் டாஸ்க்கை நான் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறேன். அதாவது யூஸ்வலி இந்த சேலஞ்சுக்கு முன்னாடி இருக்கிறத விட, அதாவது நான் என்டையர் டே லாஸ்ட் வரைக்கும் நான் பண்ணிட்டு இருந்ததை நான் வந்து மதியானமே முடிச்சிட்டேன். அதாவது மதியானமே நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த
டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா வந்து நான் ரெஸ்ட் ஆஃப் த டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மினிமல் டாஸ்க் பண்ணி என்னோட டே வந்து ஒரு மாதிரி ரொம்ப அரிபரியாக இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இல்லாமல் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக டே போச்சு. அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா இதெல்லாம் முடிக்கணுமே அதெல்லாம் முடிக்கணுமே அப்படின்னு சொல்லி நான் என்டையர் டே லாஸ்ட் மினிட் ஆஃப் த தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த சேலஞ்ச் இருக்கும்போது ஒரு மாதிரி ஓகே நம்ம வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் டூ டூ லிஸ்ட்டில் வந்து மார்னிங்கே போட்டு கஷ்டமான விஷயத்த மார்னிங்கே பண்ணும்போது இந்த கஷ்டமான டாஸ்க்கு இல்லை முக்கியமான டாஸ்க் எல்லாத்தையுமே மதியானத்துக்குள்ளேயே முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் அந்த டேல வந்து நான் வந்து ஏதோ ப்ரொடக்டிவாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபோர்த்து பெனிஃபிட் எனக்கு என்ன பார்த்துன்னா மார்னிங்கே எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதாவது மார்னிங் நான் 5 மணிக்கு ஏஞ்சிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் பெரிய அக்கம்ப்ளிஷ் பண்ண மாதிரி லைஃப்பில் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் பாருங்க. சீரியஸாக அதெல்லாம் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஏன்னா 5 மணிக்கு எழுந்திக்கிறது தான் என்னோட லைஃப்பில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. முன்னாடிலாம் பண்ணிட்டு இருந்தது தான், பட் நடுவில் ஒர்க்கு சேஞ்ச் ஆகி ஷிஃப்ட் டைமிங்லாம் மாறினதுக்கு அப்புறமா திருப்பி இந்த ரொட்டீன்குள்ளே வரும்போது ஐயோ ரொம்ப ஒரு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் லைஃப்பில் ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ண மாதிரி இருந்துச்சுக்கும் அந்த 5 மணிக்கு எழுந்திக்கும் போது. ஸோ அதை வந்து எனக்கு அது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டோமேன்னு சொல்கிறதே ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனில் டே வந்து நல்லா போச்சு. அதை நல்லா சொல்கிறேன். தேர்ட் செக்மெண்ட் நான் என்னென்ன சேலஞ்ச் வந்து இந்த சேலஞ்சில் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கியமானது நான் இந்த 7 டேஸ் சேலஞ்சில் நான் வந்து கம்மியான டைம் தான் தூங்கியிருப்பேன். அதாவது நான் நார்மலாக 7 hours எப்பயுமே தூங்கணும்னு யோசிக்கிற ஒரு பர்சன். 7 hours வந்து நான் பிளான் பண்ணுவேன். ஆனால் இந்த சேலஞ்சில் என்னால் 7 hours 7 டேஸுமே தூங்க முடியல. ஏன் அப்படின்னா நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹேபிட்டாக நம்ம மாற்றணும்ல. ஏன்னா நான் முன்னாடி வந்து லேட்டாக தூங்கி 12 மணிக்கு மேலே தூங்கிட்டு இருந்தவன் திடீர்னு வந்து 10:30க்கு தூங்கணும் 10 மணிக்கு தூங்கணும்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் நான் வந்து 10க்கு படுப்பேன், 10:30க்குலாம் படுத்துருவேன். தூங்குறதுக்கே 1 ஆகிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் என்டையர் டேயில் வந்து வெறும் 5 hours தான் தூங்கியிருப்பேன். ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் ஃபஸ்ட்டு 3 டேஸ்லாம் இந்த மாதிரி ஒரு கணக்கில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி 11க்கு தூங்கினேன், 11:30க்கு தூங்கினேன். இந்த மாதிரி தூங்கும்போது நான் இந்த 7 டேஸ்மே நான் வந்து ஒரு ரொம்ப தூங்கின அதிகபட்சம் தூங்கினதுன்னு பார்த்தா 6 hours தான் டேக்கே. அந்த மாதிரி தான் இந்த சேலஞ்ச் ஃபுல்லாக போச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோட ஸ்லீப்பில் நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் சேலஞ்சாக நான் ரொம்பலாம் ஃபேஸ் பண்ணல. பட் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் மேபி. அதாவது நம்ம ஆஃப்டர் 10 PM ஆஃப்டர் 11 PMக்குலாம் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். நானுமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன் அந்த 10, 11, 12 பீரியட்லலாம். அதை வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன். ஸோ அந்த சாக்ரிஃபைஸே எனக்கு ஒரு சேலஞ்சாக தெரிஞ்சு. இந்த மொத்த பில்டிங்கில் அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல? அதாவது 10, 11லாம் நமக்கு வந்து ஒரு மாதிரி ப்ரொடக்டிவான டைம் இல்லை, ஒரு மாதிரி என்ஜாயிங் டைமில் என்டர்டெயின்மெண்ட் டைம். அதை வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணது எனக்கு ஒரு சேலஞ்சாக தெரியுது. பட் ஆனால் நமக்கு ப்ரொடக்டிவாக டே ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் இதெல்லாம் பண்ணும். ஸோ பட் நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் இதெல்லாம் சொல்கிறேன். ஓகே உங்களுக்கு இப்போ வந்து எல்லாமே ஓகே. நான் வந்து ப்ரொடக்டிவிட்டியும் சொல்லிட்டேன், ப்ரொடக்டிவாக இருக்கேன், பெனிஃபிட்ஸையும் சொல்லிட்டேன், நான் என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த 5 AM சேலஞ்ச் வந்து ஒர்த்தா? இதுதான் முக்கியமான கொஸ்டின். இந்த 5 AM சேலஞ்ச் வந்து ஒர்த்தா? இதை சொல்கிறா அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் சேலஞ்சஸ் ஒர்த்து தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் தான் ஒர்த்து. ஏன்னா இது உங்களுக்கு டிஃபர் ஆகலை. ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் டைமிங்ஸ்லாம் வச்சு தான் நீங்கள் டேவே ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் என்னோட 5 AM எனக்கு வந்து இப்போ இந்த சேலஞ்ச் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதனால நான் அது வந்து என்ன சொல்லுவேன்னா இந்த சேலஞ்ச் வந்து ரியலி ஒர்த். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 9 to 5 ஜாப்லாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து 8 மணிக்கு எழுந்துச்சு அப்படியே வேலைக்கு போகிறதுக்கு பதில் முன்னாடியே நீங்கள் எழுந்திங்கன்னா இன்னும் நீங்கள் உங்களோட டேயில் வந்து ஏதாச்சும் ப்ரொடக்டிவாக பண்ணுவீங்க. உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பட் உங்களோட ஒர்க் டைமிங் டிஃப்ரெண்ட்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். டு பி ஆனஸ்ட் 5 AM எழுந்திக்கிறது நான் வந்து சொல்கிறபடி இது வந்து ஒர்த்து தான். ஸோ இந்த வீடியோ நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு அப்படின்னா நினச்சிங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த சேலஞ்ச் எடுக்கிறதுக்கு அப்படின்னா நினச்சிங்கன்னா லைக் பட்டனை தட்டுங்க. பக்கத்தில் இருக்க நீங்கள் சேனலுக்கு நியூவாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அப்போ தான் நான் வந்து மோர் அண்ட் மோர் சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் சேலஞ்ச் இந்த சேலஞ்சை பண்ணுங்கள், ப்ரொடக்டிவாக இந்த சேலஞ்சை பண்ணுங்கள் அப்படின்னீங்கன்னா அதை கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானுமே பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஹாப்பியர். அன்டில் திஸ் பை, இட்ஸ் விஜய்.